4 மாநிலங்களின் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் குஜராத்தில் ஆளும் பாஜக, ஆம் ஆத்மி கட்சி தலா ஒரு தொகுதிகளை கைப்பற்றின. கேரளா, குஜராத், பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அவற்றின் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. கேரளாவில் உள்ள நிலாம்பூர், குஜராத்தில் உள்ள விசபாதர் மற்றும் கடி, பஞ்சாபில் மேற்கு லூதியானா, மேற்கு வங்கத்தில் காலிகஞ்ச் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. குஜராத் மாநிலம் விசபாதர் தொகுதியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ பூபேந்தர் பயானி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். அதனால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அங்கு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த கோபால் இடாலியா வெற்றி பெற்றார். பாஜக வேட்பாளர் கிரித் படேலை விட கோபால் 17,581 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் குஜராத்தில் கடி தொகுதியில் பட்டியலினத்தவருக்காக ஒதுக்கப்பட்டது. இங்கு பாஜகவின் ராஜேந்திர சௌதா காங்கிரஸ் கட்சியின் ரமேஷ் சௌதாவை 38,904 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த தொகுதியில் பாஜக எம்எல்ஏ கர்சன்பாய் சோலங்கி காலமானதால் இடைத்தேர்தல் நடந்தது. கேரளாவில் நிலாம்பூர் சுயேட்சை எம்எல்ஏ பிவி அன்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனால் இடைத்தேர்தல் நடந்தது. கேரளாவில் ஆளும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர் ஸ்வராஜை விட காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் யதன் சௌகத் 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இது ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் மேற்கு லூதியானா ஆம் ஆத்மி எம்எல்ஏ குர்பிரீத் பசி காலமானார். அதனால் இடைத்தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் சஞ்சீவ் அரோரா 35,179 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பரத் பூஷன் அசு 24,542 வாக்குகள் பெற்று 2வது இடத்தில் பிடித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் காலிகஞ்ச் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ நசிருதீன் அகமது காலமானார். இந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் அலிபா அகமது வெற்றி பெற்றார்.